அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மரம் செடிகள் வளர்த்தால் நமக்கும் சரி சுற்றுச்சூழலுக்கும் சரி ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் வீடுகளில் குறிப்பாக சில செடிகள் சில மரங்கள் தப்பி தவறி கூட வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி வளர்த்தால் அதனால் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடுகளில் சில செடிகள் சில தாவரங்களை வளர்ப்பதன் மூலம் அந்த வீட்டிற்கு தெய்வீக அம்சமும் அதிர்ஷ்டமும் செல்வமும் அந்த வீட்டில் தெரியாமல் செய்திருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனைகள் கூட சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நமக்கு உணவுக்கு தேவையான காய்கறிகள் செடிகளாக வளர்ப்பதன் மூலம் நமக்கு ஆரோக்கியமாக ஆர்கானிக்காகவும் கிடைக்குது. இது போல பல விஷயங்கள் இருந்தாலும் நாம் தப்பி தவறி கூட இந்த மாதிரி செடிகள் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வளர்த்தோம் அப்படின்னா அந்த செடிகள் மூலம் நமக்கு பல விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நோய்களும் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக முட்கள் இருக்கக்கூடிய செடிகள் வளர்க்கக்கூடாது. முட்கள் இருக்கக்கூடிய செடிகள்னும் போது எல்லாருக்கும் ரோஸ் செடியை வளர்க்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ரோஸ் செடி மட்டும் இதுக்கு விதிவிலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர்த்து முட்கள் இருக்கக்கூடிய எந்தவித செடிகளும் தாவரமே நீங்கள் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா முட்கள் என்பது எதிர்மறையான விஷயங்களை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்மறையான விஷயம் என்பது நமக்கு புரிவதற்காக ஒரு சுருக்கமாக சொல்கிறாங்க. அதாவது நமக்கு கஷ்டத்தையும் வேதனையும் துன்பத்தையும் தரக்கூடிய பல விதமான விஷயங்களை அது வீட்டுக்கு கொண்டு வருமா. உதாரணத்துக்கு முள்ளில் கை வச்சோன்னே நம்ம கையை குத்தும், அது ஒரு வலியை உண்டாக்கும், ரத்தத்தை ஏற்படுத்தும். இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு சந்தோஷத்தையே தரும், கஷ்டத்தை தானே தரும். இதுதான் சுருக்கமாக எதிர்மறையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. முட்கள் உள்ள செடிகள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் எதிர்மறையான விஷயங்களையும் சங்கடங்களையும் உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி இல்ல உறவுகளாக இருந்தாலும் சரி சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால முட்கள் இருக்கக்கூடிய தாவரங்கள் வீட்டில் வளர்க்காமல் இருப்பது மிகவும் நல்லது. இரண்டாவதாக, நம்ம வீட்டில் தாவரங்கள் வளர்ப்போம், செடி வளர்ப்போம். சில நேரங்களில் நம்மளுடைய பராமரிப்பு சரியாக இல்லாததால் அந்த செடி பட்டு போயிடும். அப்படி இல்லையா அந்த செடிக்கு ஏதாவது நோய் தாக்கப்பட்டு அதனால அது பட்டு போயிடும். உடனே அந்த செடியை நீங்கள் அப்புறப்படுத்திடணும். அப்படியே வச்சிருந்து அந்த செடியை நீங்கள் எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த பட்டு போன செடி நீண்ட நாட்களாக உங்கள் வீட்டில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுவும் தேவையில்லாத பலவிதமான எதிர்மறையான விஷயங்களையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் பட்டு போன செடியை உடனே அப்புறப்படுத்துவது வீட்டிற்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்து சாஸ்திரத்தில் மிகவும் புனிதமாக கருதப்படக்கூடிய சில தாவரங்கள் இருக்குது. அந்த தாவரங்களை வீட்டில் வளர்ப்பது மிகவும் மிகவும் புனிதமாக நீங்கள் அந்த தாவரத்தை பராமரிக்கணும். மேலும் அந்த தாவரத்துக்கிட்ட தேவையில்லாமல் தீட்டு சம்பந்தமாகவோ அசுத்தமாகவோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய பாவமாகவும் மிகப்பெரிய தோஷமாக மாறி உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை அது தரும். குறிப்பாக துளசி மரம் வீட்டில் வைப்பது ரொம்பவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதை ரொம்ப புனிதமாக பயபக்தியாக பராமரிக்கணும். மேலும் வில்வ மரம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வில்வம் என்பது சிவபெருமானுக்கு மிகவும் மிகவும் பிடித்தமான ஒரு மரம். அதை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவும் பராமரிக்கணும், ரொம்ப பக்தியாக இருக்கணும். இல்லைனா தயவு செஞ்சு வில்வ மரத்தை வீட்டில் வைக்காதீங்க. புளிய மரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னா கூட அந்த ஃப்ளாட்டில் புளிய மரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அந்தளவுக்கு புளிய மரத்திலிருந்து எதிர்மறையான விஷயங்களும் நெகட்டிவான சக்திகளும் ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுவதால் புளிய மரம் வீட்டில் வளர்க்காமல் இருப்பது நல்லது. அறிவியல் ரீதியாக என்ன சொல்கிறாங்க, ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப பறந்து விரிந்து வளரக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் வீட்டுக்குள்ளேயும் வேறு கொண்டு போய் வீட்டில் விரிசல் ஏற்படுத்தி கட்டடத்துக்கு சேதம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் புளிய மரத்தை வீட்டில் வளர்க்காமல் இருப்பது நல்லது. அடுத்ததாக பருத்தி செடியும் வீட்டில் வளர்க்கக்கூடாது, அகத்தியையும் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவைகள் எதிர்மறையான ஆற்றலையும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வீட்டுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. பனை மரம் வாஸ்துப்படி வீட்டில் வளர்க்கக்கூடாது. அப்படி வளர்த்தீங்க அப்படின்னா பனை மரம் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு
வறுமை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. நாவல் மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்தையும் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? இந்த நாவல் மரம் குளிர்ச்சியும் தட்பவெப்பமும் நிறைந்தது. இது நச்சுத்தன்மை வாய்ந்த விஷத்தன்மை வாய்ந்த பூச்சிகளை கவர்ந்து இழுக்கும் தன்மை கொண்டதான். அந்த பூச்சிகள் அந்த மரத்தில் இருக்கும்போது மரத்தில் இருக்கிற பூச்சி நம்மளை கடிக்கும், நம்ம குழந்தைகளை கடிக்கும், வீட்டுக்குள்ளே வரும். அதனால் நாவல் மரத்தையும் வீட்டிற்குள் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு அருகிலும் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. நான் வீட்டுக்குள்ளே வளர்க்கலிங்க, வீட்டுக்கு வெளியே வளர்க்குறேன், இல்லை வீட்டை விட்டு தள்ளி வளர்க்குறேன் அப்படின்னா கூட அந்த மரத்துக்கிட்டே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆபத்து தான். அத்திப்பழம், இந்த அத்தி மரத்தையும் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? அத்தி மரம் என்பது வௌவால்களுக்கு மிகவும் பிடித்த பழம். அந்த அத்திப்பழத்தை சாப்பிடுவதற்காகவே நிறைய வௌவால்கள் வரும். வௌவால்கள் மூலம் நமக்கு நோய்கள் பரவதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. அதனால் அத்தி மரத்தையும் வீட்டுக்கு அருகில் வளர்க்காமல் இருப்பது மிகவும் நல்லது. முட்கள் இருக்கக்கூடிய கள்ளி செடிகளை வீட்டில் வளர்க்கக்கூடாது. இந்த கள்ளி செடிகளை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் துரதிர்ஷ்டத்தையும் தேவையில்லாத கஷ்டத்தையும் உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கள்ளி செடியையும் வீட்டில் வளர்க்காமல் இருப்பது மிகவும் மிகவும் நல்லது. மேலும் வீட்டில் ஒரே ஒரு ஆண் பிள்ளைகள் மட்டும் இருந்தால் அந்த வீட்டில் கருவேப்பிலை மரம் வளர்ப்பதும் வாஸ்துப்படி தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண் பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் அந்த வீட்டில் கருவேப்பிலை மரம் வளர்க்கலாம். அப்படி இல்லையா, கருவேப்பிலை மரம் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அதை மீறி வளர்த்தீங்க அப்படின்னா அந்த ஆண் பிள்ளைக்கு நோய்வாய் ஏற்படும், வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும், இல்லற வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வீட்டில் உடனே காய்ந்து விடக்கூடிய தன்மை கொண்ட பூட்கள் அல்லது பூட்கள் காய்ந்த தன்மையிலே மலரக்கூடிய பூக்கள் வீட்டில் வளர்க்கக்கூடாது. குறிப்பாக இந்த காகித பூ அப்படின்னு சொல்லுவாங்களே, அது வீட்டில் வளர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அதனால் எதிர்மறையான ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது, எதிர்மறையான சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் காய்ந்த தன்மையுடைய உடனே காய்ந்து விடக்கூடிய பூக்கள் கொண்ட தாவரங்களையோ செடிகளையோ வீட்டில் வளர்க்காமல் இருப்பது மிகவும் நல்லது. இவ்வளோ தாவரங்கள் வளர்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சில தாவரங்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் ஐஸ்வர்யமும் அதிர்ஷ்டமும் செல்வமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. செம்பருத்தியும் நித்திய கல்யாணியும் செங்குப்பூவும் வாடாமல்லியும் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யங்கள் அதிகரிக்கும். நெல்லிக்கனி, இந்த நெல்லிக்கனியை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் மகாலட்சுமியே வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லப்படுது. தொட்டாசிகினி பிரபஞ்சத்தினுடைய சக்தியை இழுத்து தரக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு செடியாக கருதப்படுது. மேலும் கொய்யா, பப்பாளி இதுபோல பழமரங்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் நமக்கு பல ஆரோக்கியங்களும் பசியும் மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஒவ்வொருத்தரும் வீட்டிலும் தாவரங்கள் வளர்ப்பதன் மூலம் அந்த வீட்டிற்கு நேர்மறையான ஆற்றலும் பசுமையும் நல்ல ஒரு ஆரோக்கியமான காற்றும் கிடைப்பது உண்மை. நீங்கள் உங்கள் வாழ்நாளில் எத்தனை தாவரங்கள் எத்தனை மரக்கன்றுகளை நட்டிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.